ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏற்று. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களின் தனிப்பெருங்கருணையாலே இப்பொழுது பதிவு செய்யப்படுகின்ற இந்த சன்மார்க்க சொற்பொழிவுக்கு அரிய வாய்ப்பையும் இந்த அற்புத வாய்ப்பை வழங்கிய அருட்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பல்வேறு தொலைக்காட்சி சேனல்கள் வாயிலாக பல்வேறு களியாட்டங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அருளுக்காக நடத்தப்படுகின்ற இந்த அருட்பெருஞ்சோதி தொலைக்காட்சியின் வாசகர்களாகிய உங்கள் பாதார விந்தத்தை பணிந்து வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்ட சன்மார்க்க சங்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. என் பெயர் வெற்றிவேல். நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக இருக்கின்றேன். ஜாதி பித்து பிடித்த நம் தமிழ் சமூகத்திற்கு அருட்பெரும் ஜோதி பித்தை ஊட்டியவர் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பார் துணை என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. ஒரு இல்லறவாசியின் கடமை இந்த உலகை ஆன்மீகத்திற்காக துறந்த பெருமக்களுக்காகவும், உடலால் முடியாத ஊனமுற்றவர்களுக்காகவும், இறந்து போன நம் முன்னோர்களுக்காகவும் உணவு அளிக்க வேண்டியது ஒரு இல்லறவாசியின் அடிப்படையான கடமையாகிறது. இல்லறவாசிகள் துறவிகளுக்கு உணவளிப்பார்கள். ஆனால் இல்லறவாசிகளுக்கு உணவளித்த முதல் துறவி வள்ளல் பெருமான். அவருடைய மார்க்கமே புதுமையான ஒன்று. இதுவரை இந்த பூமியில் இல்லாத ஒரு அற்புதமான தனி மார்க்கம் வள்ளல் பெருமான் நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த மார்க்கம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதை யார் சொன்னார் என்று நம் சமகால இளைஞர்களை பார்த்து நாம் கேட்டால் நிச்சயம் 90% இளைஞர்கள் சொல்வார்கள் அறிஞர் அண்ணா கூறியது என்று. ஆனால் அந்த வாக்கியம் திருமூலனுடைய வாக்கியம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகுங்கது இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே என்பது திருமூலருடைய திருமந்திர வைர வரிகள். நிச்சயமாக எந்த அரசியல் கட்சி தலைவரிடம் சென்று ஒன்றே குலம் ஒருவனே தேவனுக்கு அடுத்த 3 வரிகள் எது என்று கேட்டால் நிச்சயமாக அவர்களிடம் பதில் இருக்காது. ஆனால் சற்றேறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலன் முழங்கிய அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அரிய செய்தியை இங்கே நிலைநிறுத்த வள்ளல் பெருமான் ஸ்தாபித்த அமைப்பே சுத்த சன்மார்க்க அமைப்பு. உலகம் பல்வேறு தெய்வங்களை வழிபட்டு பல்வேறு மதங்களாக, மொழிகளாக, இனங்களாக பிரிந்து கிடக்கின்ற இந்த வேளையில் இந்த உலகத்தை ஒரு தேவனுக்கு கீழே கொண்டு வந்து ஒரு குலமாக மாற்றுகின்ற அரிய பெரிய முயற்சியை சற்றேறக்குறைய நம் சமகாலத்தில் நிகழ்த்தியவர் வள்ளல் பெருமான் அவர்கள். திருமூலரை நாம் கண்டதில்லை, 63 நாயன்மார்களை நாம் கண்டதில்லை, 4 பெருமக்களையும் நாம் யாரும் நேரில் கண்டதில்லை. அவர்கள் எப்பொழுது வாழ்ந்தார்கள், அவர்களின் புகைப்படம் உண்டா போன்ற செய்தி கேள்விகளுக்கெல்லாம் இப்பொழுது நம்மிடம் விடையில்லை. ஆனால் வள்ளல் பெருமான் சற்றேறக்குறைய நம் கை கெட்டும் தூரத்தில் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் நம்மை போல் சராசரி ஸ்தூல தேகத்தில் வாழ்ந்தாலும் அவரும் நம்மை போல் ஒரு சராசரியான தாய் தந்தைக்கு பிறந்தவர்தான். அவருடைய தந்தையார் பெயர் ராமையா பிள்ளை. ஏறக்குறைய அவருக்கு 6 மனைவிகள்.
5 மனைவிகள் மகப்பேறு இல்லாமல் இறந்துவிட்ட தருணத்திலே 6வது மனைவிக்கு 5வது குழந்தையாக பிறந்தவர் பெருமான். அவர் பிறந்த வருடம் 1983 அக்டோபர் மாதம் 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அவர்கள் வருவிக்கு உற்றார்கள். பெருமான் பிறந்தார் என்று சொல்வது நம் வழக்கமல்ல. அவர் இந்த மனுக்குலம் உய்ய வருவிக்க உற்றவர். அவர் ஒரு அவதார புருஷர். விக்கிபீடியா என்ற என்சைக்ளோபீடியாவில் பெருமானை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள். அவர் பானான் அப்படின்னு சொல்லி அவர் பிறந்த தேதியை வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் மற்ற எல்லாத்துக்குமே டைடான் அப்படின்னு சொல்லி ஒரு தேதி இருக்கிறது. பெருமானை பொறுத்தவரை விக்கிபீடியா என்சைக்ளோபீடியா அவர் டிசப்பியர்ட் ஆன் ஜனவரி 30, 1884 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகவும் பெருமைக்குரிய விஷயம். பெருமான் பிறந்தார், அவர் இறக்கவில்லை. இதுவரை பூமியில் தோன்றிய மார்க்கங்கள் அனைத்தும் பிறவாமையை பற்றியே வலியுறுத்துகின்றன. ஆனால் பெருமான் ஒருவர் மட்டுமே முதலாக இரவாமையை வலியுறுத்துகிறார். யார் ஒருவர் பிறவாமையை வேண்டுகிறாரோ அவர் முதலில் இரவாமையை அடைய வேண்டும் என்பது பெருமானுடைய அடிப்படையான ஒரு சித்தாந்தம். இறந்தவர்கள் அனைத்தும் மீண்டும் பிறக்கவே செய்வார்கள். ஆகையால் யார் ஒருவர் பிறவாமை வேண்டுகிறாரோ அவர் நிச்சயமாக இரவாமையை அடிப்படையாக அடைய வேண்டும். இத்தகைய ஒரு கல்வியை, சாகா கல்வியை முதலாக முழங்கியவர் பெருமான் அவர்களா என்று பார்த்தால் சர்வ நிச்சயமாக இல்லை. தொன்று தொற்று வாழையடி வாழையாக நம் தமிழ் மரபிலே இருந்த ஒரு அடிப்படையான கல்வி சாகா கல்வி. ஆகையால் தான் அவ்வை பிராட்டி சாகாமல் கற்பதே கல்வி என்பதை வலியுறுத்துகிறார். ஔவையார் மட்டுமல்ல, நம் வாழையடி வாழை மரபிலே உதித்த பல்வேறு சித்தர் பெருமக்களும் இதையே வலியுறுத்துகிறார்கள். அடிப்படையாக வடமொழியின் எந்த வேதங்களும் இத்தகைய சாகா கல்வியை பற்றி பேசுவதில்லை. நாம் வேதம் என்றாலே ரிக், யஜூர், சாம, அதர்வன என்று கற்பனை செய்து கொள்கிறோம். நிச்சயமாக அந்த வேதங்களுக்கும் சாகா கல்விக்கும் ஏதோ ஒரு சம்பந்தமும் இல்லை. அதேபோல் பிரம்மசூத்திரம், உபனிஷதங்கள், பகவத்கீதை போன்ற எந்த ஒரு நூலும் அடிப்படையாக மனிதனின் இரவாமையை பற்றி பேசுவதே இல்லை. தமிழருடைய அடிப்படையான வேதம் திருக்குறள். தமிழருடைய அடிப்படையான உபநிடதம் திருவாசகம். தமிழர்களுடைய அடிப்படையான ஆகமம் திருமந்திரம். இந்த 3ஐயும் உள்ளடக்கியது திருஅருட்பா. இவை அனைத்தின் சாரத்தையும் பிழிந்து 6 திருமுறைகளாக பெருமான் நமக்கு வகுத்து வழங்கியிருக்கிறார்கள். பெருமான் இதற்காக உபயோகப்படுத்திய அடிப்படையான மொழி தமிழ் மொழி. வள்ளல் பெருமானிடம் சென்று ஒரு சிக்கலான நம் கேள்வியை முன்வைத்தால் அவரிடமிருந்து நிச்சயமாக ஒரு விசித்திரமான பதிலை நாம் எதிர்பார்க்கலாம். அருட்பெருஞ்சோதி என்ற அந்த வார்த்தை பெருமான் தலையில் வைத்து கொண்டாடிய ஒரு வார்த்தை. அதேபோல் தமிழ் என்ற இன்னொரு வார்த்தை உண்டு. பெருமானவர்கள் தமிழ் என்ற அந்த வார்த்தைக்கு மிக அற்புதமான விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமானிடம் சென்று தமிழ் என்ற வார்த்தை உயர்ந்ததா, அருட்பெருஞ்சோதி என்ற வார்த்தை உயர்ந்ததா என்றால் நிச்சயமாக பெருமான் தமிழ் என்ற வார்த்தையே அருட்பெருஞ்சோதி என்ற வார்த்தையை விட உயர்ந்தது என்று விளக்கம் கொடுப்பார்கள். அத்தகைய அற்புதமான வார்த்தை தமிழ். நம் மொழியின் பெயரிலேயே சாகா கல்வியை பற்றி சகல செய்திகளும் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் முழங்குகிறார்கள். தமிழ் என்ற வார்த்தையை 5 எழுத்துக்களாக பிரித்து மிக அற்புதமான பொருளை பெருமான் மிகவும் எளிமையாக நமக்கு விளக்குகிறார்கள். தமிழ் என்ற வார்த்தையில் இத்து கூட்டல் ஆ, இம் கூட்டல் இ, இல் என்று மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. தமிழ் எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் 18, அதில் 10வது எழுத்து இத். சைவ சித்தாந்தத்தில் தசகாரியம் என்ற ஒரு தத்துவம் உண்டு. மெய்கண்ட சாத்திரங்கள் என்று 14 நூட்கள் தமிழர் மெய்யிலே உண்டு. கிறிஸ்துவனாக பிறந்த ஒரு குழந்தை வாழ்வில் ஒரு முறையாவது பைபிளை படித்து விடுகிறது. இஸ்லாமியனாக பிறந்த ஒரு குழந்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது குரானை படித்து விடுகிறது. ஆனால் நம் தமிழ் சமூகத்தில் பிறக்கின்ற நாமும் சரி, நம் குழந்தைகளும் சரி, நம்முடைய சாத்திரங்களை பற்றி ஏதோ ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கிறோம். உந்தி களிறு உயர் போதம் சிந்தியார் பிந்தி இருபா உண்மை பிரகாசம் வந்த அருள் பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சி விடு உண்மை பிரகாசம் உற்று. இந்த பாடலில் தமிழர்களுடைய மெய்கண்ட சாஸ்திரங்களாகிய 14 நூட்களினுடைய பெயரும் இருக்கிறது. அந்த 14 நூட்களில் தசகாரியம் என்பது உமாபதி சிவம் என்ற சிதம்பரத்தில் வாழ்ந்த பெரியவரால் எழுதப்பட்டது. அந்த 14 நூட்களில் 8 நூட்களை எழுதியவர் உமாபதி சிவம். அவை உமாபதி அஷ்டாங்கம் என்று போற்றப்படுகிறது. உமாபதி சிவம் அவர்கள் வழங்கிய நூட்களிலேயே மிகவும் தலையாய நூல் சிவப்பிரகாசம்.
முதல் நூல், வழி நூல், தொகை நூல் என்று 3 போற்றுதற்குரிய நூட்கள் மெய்கண்ட சாத்திரங்களிலே இருக்கிறது. மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் முதல் நூல். சித்திக்கு விஞ்சிய மந்திரம் இல்லை, சிவனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று போற்றப்படுகின்ற சிவஞான சித்தியார் வழிநூல். மூன்றாவதாக சிவப்பிரகாசம் என்று உமாபதி சிவம் எழுதிய நூல் தொகை நூல் என்று போற்றப்படுகிறது. அத்தகைய உமாபதி சிவம் அவர்கள் தசகாரியம் என்ற ஒரு சைவ சித்தாந்த அற்புத நூலை படைத்திருக்கிறார். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவபோகம், சிவயோகம். ஒரு ஆன்மா கடைத்தேற இந்த 10 எல்லைகளை கடக்க வேண்டி இருக்கின்றது. அதற்கான வழிமுறை தசகாரியம் என்று போற்றப்படுகிறது. தமிழ் என்கின்ற அந்த வார்த்தையிலே இருக்கின்ற இத் என்ற 10வது எழுத்து இந்த தசகாரிய படிநிலையை குறிக்கிறது என்று பெருமான் முழங்குகிறார். எவ்வளவு ஒரு ஆழமான விஷயம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆ என்பது நம் உயிராகிய ஜீவனை குறிக்கின்றது. இந்த உயிராகிய ஜீவன் மும்மலங்களால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழருடைய மெய்யியலில் ஒரு திரித்துவ உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை அணுகிடா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நிலாவே என்ற திருமந்திரம் அந்த திரித்துவ உண்மையை மிக அழகாக குறிப்பிடுகிறது. பதி, பசு, பாசம் இவையே தமிழனுடைய அடிப்படையான மெய்யியல் அடிப்படை. விவேகானந்தர் மிகவும் போற்றப்படுகிறார். விவேகானந்தர் மிகவும் ஒரு வைராக்கிய இளைஞனாக இந்த சமூகத்தின் முன்னே நிறுத்தப்படுகிறார். நம் தமிழ் சமூகம் விவேகானந்தரின் மீது மிகப்பெரிய மதிப்பை வைத்திருக்கிறது. ஆனால் 40 வயதிற்குள் விவேகானந்தருக்கு உடலில் ஏறக்குறைய 40 வகையான நோய் இருந்தது. விவேகானந்தர் அமெரிக்கா செல்ல அடிப்படையாக காரணமாக இருந்தவர் ஒரு தமிழர். அவர் பாஸ்கர சேதுபதி என்ற ஒரு தமிழர். விவேகானந்தர் அமெரிக்கா சென்று அத்வைத வேதாந்தத்தை பற்றி பல பரப்புரைகளை நிகழ்த்தினார். ஆனால் பல்வேறு அமெரிக்கர்களுடைய சந்தேகங்களுக்கு விவேகானந்தரால் பதிலளிக்கவில்லை. அவர் சென்னை திரும்பி வந்த பின்பு சைவ சித்தாந்தம் படித்தார். ஒருவேளை நான் அமெரிக்கா செல்கின்ற பொழுது சைவ சித்தாந்த அறிவோடு சென்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய எல்லா கேள்விக்கும் என்னால் விடையடிக்க முடிந்திருக்கும் என்று விவேகானந்தர் மொழிந்தார். ஆகையால் விவேகானந்தருக்கு கூட எட்டாத சித்தாந்தம் நம் பதி பசு பாச சித்தாந்தம். பதி உண்மையை ஏற்றுக்கொண்டவன் தமிழன். அந்த பதிக்கு என் வகையான குணங்கள் இருப்பதாக திருமூலரிலிருந்து திருவள்ளுவர் வரை அனைத்து ஞானிகளும் முழங்குகிறார்கள். கோலில் பொறியில் குணமிலவே என்குலத்தான் தாளை வணங்கா தலை என்ற திருவள்ளுவனின் கடவுள் வாழ்த்து குரல் முழங்குகிறது. இறைவனுக்கு 8 குணங்கள் உண்டு. தன்வயத்தவனாதல், தூய உடம்பினாதல், முற்றும் உணர்தல், இயல்பிலேயே பாசங்களிலிருந்து நீங்குதல், வரம்பில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்று அதை படிநிலையாக நாம் வரிசைப்படுத்த முடியும். அத்தகைய இறைவன் ஒருவர் இருக்கிறார். அந்த இறைவன் இந்த உலகையும் சரி ஜீவர்களாகிய நம்மையும் சரி படைக்கவே இல்லை என்பது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையான ஒரு உண்மை. இயற்கையிலேயே ஆன்மாக்களில் 3 வகையான பேதம் உண்டு என்று சைவ சித்தாந்தம் மொழிகிறது. விஞ்ஞானகரர், பிரளயா அகலர், சகலர் என்று 3 வகையான ஆன்மாக்கள் இறைவனால் படைக்கப்படாமலேயே இருக்கின்றன. ஆணவம், கண்மம், மாயை 3 மலங்களால் பிடிக்கப்பட்ட ஆன்மாக்கள், ஆணவம் கண்மம் 2 மலங்கள் மட்டும் உள்ள ஆன்மாக்கள், ஆணவம் மலம் மட்டும் உள்ள ஆன்மாக்கள் என்று 3 வகையான பேதங்கள் ஆன்மாவிலேயே இருக்கிறது. இந்த ஆன்மாக்களாகிய உயிர்களை இறைவன் படைக்கவில்லை என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான நன்மை. ஆன்மாவை இயற்கையாகவே அனாதியிலேயே பற்றி இருப்பது மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை என்று. இத்து கூட்டல் ஆ, இம் என்ற அந்த தமிழ் மொழியில் வார்த்தையில் வருகின்ற அந்த இம்மானது ஆன்மாவை இயற்கையாகவே பற்றி இருக்கின்ற இந்த மும்மலங்களை குறிப்பதாக பெருமான் மொழிகிறார். இத்து கூட்டல் ஆ, இம் கூட்டல் ஈ. ஈ என்பது பசுவாகிய உயிரை குறிப்பது. இத்து கூட்டல் ஆவில் வருகின்ற ஆ என்கின்ற எழுத்தானது பதியை குறிப்பது. இல் என்பது தமிழ் மெய்யெழுத்துக்களில் 15வது எழுத்து. இறைவன் 5 வகையான நடனங்களை நிகழ்த்துவதாக திருமந்திரம் மொழிகிறது. திருமந்திரத்தினுடைய 10வது இயல் திருக்கூத்து தரிசனம் என்பது. இறைவன் 5 வகையான நடனங்களை நிகழ்த்துகிறார். பொற்பதி கூற்று, பொற்றில்லை கூற்று, சுந்தர கூற்று, அற்புத கூற்று, ஆனந்த கூத்து என்று 5 வகையான கூத்துக்களை அருட்ஜோதி நடராஜபதியாகிய இறைவன் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். இதை விளக்க சைவ சித்தாந்தத்தில் ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம் என்று 3 மந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நமச்சிவாய என்று அழைக்கப்படுகின்ற மந்திரம் ஸ்தூல பஞ்சாட்சரம் என்று பெயர். சிவய நம என்பது சூக்கும பஞ்சாட்சரம் என்று பெயர்.
சிவயவசி என்பது காரண பஞ்சாட்சரம் என்று பெயர். பட்டினத்தார் போன்ற ஞானிகள் எல்லாம் இருதலை மாணிக்கம் என்று அந்த சிவயவசி என்கிற மந்திரத்தை போற்றுகிறார்கள். இந்த 15 எழுத்துக்கள் பஞ்சதசாக்கரி நிலை என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடார்கள். தமிழ் என்கின்ற அந்த வார்த்தையிலே வருகின்ற இல் என்ற எழுத்தானது இந்த பஞ்சதசாக்கரி நிலையை குறிப்பதாக வள்ளல் பெருமான் குறிக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அனாதியிலே ஆணவம் கண்மம் மாயையாகிய மும்மலைகளை பெற்ற ஆன்மாவை பதியின் அருளால் சாயுச்சிய மோட்ச நிலைக்கு அழைத்து செல்வது ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. இந்த எல்லா நிலைகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய உச்சகட்ட மொழி தமிழ் மொழி என்று பெருமான் முழங்குகிறார்கள். தமிழ் என்ற ஒரு வார்த்தையிலேயே இவ்வளவு ஆழ்ந்த உட்பொருள் இருப்பதாக இதுவரை உலகில் தோன்றிய எந்த ஞானியும் விளக்கம் தந்ததில்லை. முதலாக இத்தகைய ஒரு அரிய விளக்கத்தை தந்தவர்கள் வள்ளல் பெருமான் அவர்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் செவிடு பேடு நீங்கி பிறத்தல், அதனினும் அரிது தமிழராய் பிறத்தல் தமிழ் மொழியை பேசுதல், அதனினும் அரிது நம் சுத்த சன்மார்க்க இந்த வழிக்கு வருவது. தமிழ் என்ற ஒற்றை வார்த்தையில் இவ்வளவு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது என்றால் தமிழராகிய பிறந்த நாம் அந்த மொழியை ஆழ கற்று அதில் இருக்கின்ற மெய்ஞான நூல்களை எல்லாம் கற்று சாகா கல்வியில் தேர வேண்டும் என்பது நம் முன்னோர்களுடைய அடிப்படையான ஆசை. ஆனால் இன்று நம் சமகால சமூகம் அத்தகைய ஒரு விழிப்பில் இருக்கிறதா என்று நோக்கினால் நமக்கு கண்களில் கண்ணீர் மல்குவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலையே இருக்கிறது. திருஞான சம்பந்தர் ஒரு முறை காளகஸ்திக்கு சென்றிருந்தார். அதற்கு மேல் அவர் எங்கும் பயணமே செய்யவில்லை. வட இந்தியாவை நோக்கி அவர் பயணமே செய்யவில்லை. காளகஸ்தியிலேயே நின்று கையிலேயே இருக்கின்ற சிவனை வணங்கிவிட்டு திரும்பி வந்து விட்டார். திருஞான சம்பந்தரிடம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் வட இந்திய யாத்திரையெல்லாம் செய்யவில்லை என்று. அதற்கு திருஞான சம்பந்தர் மிக அழகாக சொன்னார், அங்கு சைவம் கடைபிடிக்கப்படுவதில்லை, இந்த எல்லையோடு சைவ எல்லை முடிந்து விடுகிறது, ஆகையால் நான் இங்கே திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னார். இருக்கும் ரத்தினம் முதலியார் என்கின்ற ஆசிரியர் வள்ளல் பெருமானுடைய மிக அணுக்கச் சீடர். ஒரு முறை அவருக்கு ஆசிரியராக இருந்த அவருக்கு நெல்லூருக்கு பணிமாற்றம் வருகிறது. அப்பொழுது அவர் பெருமானை அணுகி, நான் நெல்லூர் செல்லவா என்று கேட்கிறார். பெருமான் அதற்கு சொல்கிறார், நிச்சயமாக நெல்லூருக்கு செல்லாதே, ஏனென்றால் அங்கே எல்லாம் சைவம் இல்லை, போகாதே என்று பெருமான் இருக்கும் ரத்தின முதலியாருக்கு செய்தி வழங்கியதாக பதிவுகள் இருக்கின்றன. ஆக மொத்தத்தில் காளகஸ்திற்கு கீழே சைவம் விளங்கியதாக நம் ஞான நூல்களில் எல்லாம் பார்க்க முடிகிறது. அதுக்கு கீழே கன்னியாகுமரி வரை எங்குமே கசாப்பு கடையெல்லாம் இல்லாத ஒரு காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு சற்று நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு ஊரிலும் எவ்வளவு கசாப்பு கடைகள் இருக்கின்றன என்ற அந்த அதிர்ச்சி நம்மை ஆழமாக நம் மனதை பிடித்து உலுக்குகிறது. நம் தமிழ் முன்னோர்கள் எந்த காலத்திலுமே அசைவர்களாக இருந்ததில்லை. இத்தகைய அசைவ கலாச்சாரம் எல்லாம் பல்வேறு முகலாய படையெடுப்புகளுக்கு பின்பும் வெள்ளையர்கள் ஆட்சிக்கு பின்புமே இங்கு திணிக்கப்பட்டது. அதற்கு முன்பு இங்கு சைவம் மட்டுமே திகழ்ந்தது. ஏன் இறைவன் தற்பொழுது நம் மண்ணில் நடமாடுவதில்லை, ஏன் ஞானிகள் எல்லாம் நம் மண்ணில் இப்பொழுது அவதரிப்பதில்லை போன்ற கேள்விகளுக்கு சற்று ஆழமான விடையை நாம் யோசித்து பார்த்தால் இங்கே சைவம் நிகழவில்லை, சைவம் திகழவில்லை. சைவம் திகழாத இடத்திற்கு எப்படி ஞானிகள் அவதரிப்பார்கள் என்பதை நாம் சற்று அறிவு கூர்ந்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சைவம் தலைத்தாண்டி திரு ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டி பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போட்டுங்கடி என்று திருஞான சம்பந்தரை வள்ளல் பெருமான் கொண்டாடுகிறார். சைவம் தலைத்தால் மட்டுமே திருஞான சம்பந்தராகட்டும் வள்ளல் பெருமாறாகட்டும் அவர்கள் நம் சமகால சமுதாயத்தை அருட்கண் கொண்டு நோக்குவார்கள். வள்ளுவன் தொடங்கி திருமூலரிலிருந்து அனைத்து ஞானிகளுமே மிகவும் வலியுறுத்தியது புலால் மறுப்பு என்கின்ற அந்த படிநிலை. தன்னூன் வளர்க்க பிரிதூன் உண்பானை எங்கனம் ஆளும் அருள், கொல்லானை புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி துள்ளும். திருக்குறளில் புலால் மறுத்தலுக்கென்றே ஒரு பெரிய அதிகாரம் உண்டு. நாம் ஒவ்வொருவரும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு குறளையும் அடிப்படையாக நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் இன்று எதோ கோயிலுக்கெல்லாம் சென்று எத்தனையோ யாகங்களை எல்லாம் நிகழ்த்துகிறோம். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஆங்கோர் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்பது வள்ளுவனுடைய வாக்கு. எந்த யாகமோ யோகமோ தவமோ புலால் மறுத்தலையே அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று வள்ளுவ பெருந்தகை முழங்குகிறார். தவம் என்கின்ற அதிகாரத்திற்கு முன்பு புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தை வள்ளுவர் பெருமான் வைத்திருக்கிறார். வள்ளுவர் ஒவ்வொரு அதிகாரமாகட்டும் ஒவ்வொரு குறளாகட்டும் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்தே அவர்கள் வைப்பார்கள். யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன், இந்த உலகை விட்டு ஓடு
இந்த உலகப் பொருள்களால் உனக்கு துன்பமே விளையும் என்பதை ஒரு குறளில் மிக அழகாக வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். இந்த குறளை சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டாது, அப்படி அவங்க அந்த வார்த்தை ஜாலத்தை புரிந்திருக்கிறார்கள். இதேபோல் இந்த உலகை மட்டும் விட்டு ஓடினால் மட்டும் போதாது, இறைவனை நீ பற்ற வேண்டும் என்பதை பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றினை பற்றுவிடற்கு என்ற குறளில் சொல்கிறார். இந்த குறளை சொல்லும்போது பார்த்தோம்னா அதிக முறை உதடு ஒட்டும். ஆகையால் ஒவ்வொரு அதிகாரத்தையும் வள்ளுவர் மிகவும் அர்த்தமுள்ளதாகவே வகுத்திருக்கிறார். தவம் என்கின்ற அதிகாரத்திற்கு முன்பு ஏன் புலால் மறுத்தல் அதிகாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புலாலை மறுக்காமல் தவம் என்கின்ற அது அடிப்படையான விஷயத்திற்கு உள்ளே நுழைய முடியாது. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றோர் எல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டு என்று வள்ளுவர் முழங்குகிறார். மனிதனாகிய பிறந்த ஒவ்வொருவரும் அடிப்படையில் தவம் செய்ய வேண்டும். நாம் தவம் செய்யாமல் செய்கின்ற அனைத்து செயல்களும் அவம் ஆகிவிடுகிறது. தவம் என்பது புலன்களை அடக்கி நம் அகமிய பயணமாக உள்ளே திரும்புவது தவம். புலன் வழி ஓடுவது அவம் என்றாகிவிடுகிறது. ஐந்தறிவுள்ள மிருகங்கள் வரை அவை புலன் வழிதான் ஓடும். அவற்றிற்கு ஆறாவது அறிவாகிய மிகச்சிறந்த அந்த மனம் என்கின்ற அடிப்படையான அந்த உறுப்பு இல்லை. இறைவன் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்த மிக அற்புதமான சீதனம் மனம் என்கின்ற அந்த அரிய கருவி. அத்தகைய அரிய கருவியை கொடுத்து இந்த உலகையே மனிதனை ஆளச் செய்திருக்கிறார். ஆனால் அந்த மனம் என்கின்ற கருவியை மிகச் சரியாக உபயோகப்படுத்தி மரணமில்லா பெருவாழ்வு போன்ற விஷயங்களை மனிதன் பெறவில்லை என்றால் அதற்கான கொடிய தண்டனையையும் இறைவன் வைத்திருக்கிறார். மரண வாதனை என்பது மனிதனுக்கு மட்டும்தான், பிற ஜீவராசிகளுக்கு மரணத்தை பற்றி பெரிய வாதனை எல்லாம் கிடையாது. ஏனென்றால் மனம் என்கின்ற இந்த அரிய உறுப்பை பெற்றிருக்கின்ற அந்த மனிதன் அவன் இந்த உலகத்திலே காண்கின்ற காட்சிகள் பல்வேறு அற்புதங்களை எல்லாம் மிகவும் அருமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். இத்தகைய அரிய மனம் என்கின்ற அந்த உறுப்பை தனக்கு யார் வழங்கினார்கள் என்பதை பற்றி சற்றேனும் சிந்திக்கவில்லை என்றால் எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்றமதற்கு என்ற வள்ளுவின் வாக்குக்கேற்ப இறுதியாக தீர்ப்பு நாளில் இறைவனின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது. எதற்காக தவம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு உலக வாழ்க்கையில் இவ்வளவு இன்பங்கள் இருக்கும் பொழுது நான் ஏன் கண்ணை மூடி நாம் தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான கேள்வி எழலாம். நமக்கு வாழ்க்கையின் இறுதியாக மரணம் என்ற ஒரு கொடிய ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருக்கின்றது. கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ என்று பெருமான் சொல்வதில் நின்று அது ஒரு எவ்வளவு பெரிய கொடிய அவஸ்தை என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரணம் என்றால் புண் என்று பெயர். நம் உடம்பில் சிறிது ரணம் ஏற்பட்டால் அதற்காக ஆழ்ந்து நாம் வருத்தப்படுகிறோம். அந்த ரணம் நம்மை பாடாய்படுத்துகிறது. அதன் முன்பு மா என்ற அந்த எழுத்தை சேர்த்தால் வருவதே மா ரணம். இருக்கிற ரணத்திலேயே பெரிய ரணம் நமக்கு வர இருக்கின்ற மரணம். ஏனென்றால் நம் உடலே அழுகி ஒரு பெரிய புண்ணாக மாறுகின்ற அந்த கொடிய அவஸ்தையே மரணம். இதனை தடுப்பதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளவே நமக்கு இறைவன் மனம் என்ற கருவியை படைத்து நமக்கு அந்த பயிற்சி நெறிகளை எல்லாம் ஞானிகளை கொண்டு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஏறக்குறைய 124,000 அத்தகைய ஞானிகள் உலகம் எங்கும் பிறந்து இத்தகைய சாகா கல்வியை போதித்ததாக பைபிள், குரான் போன்ற வேதங்கள் எல்லாம் கூறுகின்றன. 124,000 ஞானிகளில் ஏறக்குறைய 120,000 ஞானிகள் வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வை பெற்றது நம் தமிழ் மண்ணில்தான். யாரோ ஒரு இயேசுவை அவர்கள் ஆழமாக பற்றி கொள்கிறார்கள். இன்று கிறிஸ்துவம் 130 நாடுகளில் ஒரு மதமாக இருக்கிறது. யாரோ ஒரு நபிகள் நாயகத்தை அவர்கள் ஆழமாக பற்றி கொள்கிறார்கள். இன்று 50 நாடுகளில் இஸ்லாம் ஒரு மதமாக இருக்கிறது. ஏறக்குறைய 120,000 ஞானிகள் வாழ்ந்த நம் தமிழ் மண், 120,000 ஞானிகளால் சாகா கல்வி கிரந்தங்கள் இறக்கப்பட்ட நம் மண் சாகா கல்வியின் மீது அக்கறை செலுத்தி இருக்கிறதா என்பதை நாம் சற்று ஆழ்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமான் தமிழராக பிறந்தார், தமிழில் பாடல்களை இயற்றினார். தமிழ் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையிலேயே சாகா கல்வியை பற்றிய சகல செய்திகளும் இருக்கிறது என்ற ஆழ்ந்த உண்மைகளை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வடலூர் என்ற அந்த எளிய ஊரிலே வாழ்ந்த வள்ளல் பெருமான் மருதூரில் பிறந்தார் என்று பார்த்தோம். அவர் 5 மாத குழந்தையாக இருந்தபோதே தாய் முதலானோடு சிதம்பர ஆலயத்திற்கு சென்ற பொழுது அங்கே அந்த அதிசயத்தை கண்டு இறைவனுக்கு ஜோதி காட்டப்பட்ட போது ஆழ்ந்த அந்தகார புன்னகை புரிந்தார். அப்பொழுதே எனக்கு அந்த சிதம்பரம் ரகசியம் தெரியும் என்பது பெருமானுடைய சிரிப்பின் வெளிப்பாடு. 5 வயது குழந்தை அப்படி புரிந்தெல்லாம் சிரிக்க முடியுமா என்பது நம் முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி என்கின்ற சித்தாந்தம் எல்லாம் இங்கு உறக்க ஒலிக்கின்றது.
கணிதமேதை ராமானுஜம் இருந்தார். அவர் நாமக்கல் என்ற ஊரிலே வாழ்ந்தார். அவர் சொன்னார், எனக்கு கணித புதிர்களுக்கெல்லாம் விடையை வழங்குவது நாமக்கல் மாரியம்மன் என்று. ஏறக்குறைய 3000 தேற்றங்கள் 27க்கும் மேற்பட்ட உலகளாவிய ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் ராமானுஜம் சமர்ப்பித்தார். அவருடைய கணித அறிவை இன்றுமே கணிதத்துறை கண்டு வியக்கிறது. எப்படி ராமானுஜத்திற்கு அத்தகைய அறிவு வந்தது என்பது ஒரு புரியாத ஒரு புதிர். ராமானுஜம் மட்டுமல்ல, நாம் எண்ணிருந்த சான்றுகளை இதற்காக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 5 வயது வரை பேசவே இயலாத ஒரு குழந்தையாக இருந்தார் குமரகுருபரர். அவர் திருச்செந்தூர் முருகனின் அருளார் அவர் பேச தலைப்பட்டார், பாட தலைப்பட்டார். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை, புள்ளைத்தமிழ் போன்ற ஞான நூல்களை எல்லாம் அவர் எழுதினார் என்பது தமிழ் கூறும் நல்லுலகு நன்கு அறிந்த ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. அவர் தமிழ் புறமையை மெச்சி அவுரங்கசீப் ஒரு முறை குமரகுருபரரை நேரில் சந்திக்க அழைத்தார். குமரகுருபரருக்கு ராஜதானி மொழி தெரியாது. அவர் ராஜதானி மொழியில் அவுரங்கசீப்போடு உரையாற்ற ஆசைப்பட்டார். அதற்கு ஒரு இரவில் சகலகலாவல்லி மாலை என்று 10 பாடல்களை சரஸ்வதி அன்னையின் மீது பாடி ஒரு இரவில் ராஜதானிய மொழியை கற்று அவுரங்கசீப்பிடம் சென்று ராஜதானிய மொழியில் அவர் வாதம் புரிந்தார். வாதத்தில் வென்றார். அதற்கு பிராயச்சித்தமாக அவுரங்கசீப் அவருக்கு எண்ணிருந்த பொருளை கொடுத்தார். அவர் குமாரசாமி மடம் என்று காசியிலே ஒரு மடத்தை ஸ்தாபித்தார். அந்த மடம் இன்றும் இருக்கிறது. பாரதியார் தன்னுடைய காசி விஜயத்தின் போது அவர் சர்வகலா பாடசாலையிலே படிக்கும் பொழுது தங்கியிருந்த இடம் குமாரசாமி மடம் என்பது. இன்றைக்கும் காசியிலே குமாரசாமி மடம் இருக்கிறது. அது ஒரு தமிழரால் நிறுவப்பட்டது. அந்த தமிழருக்கு பொருள் எங்கிருந்து வந்தது என்றால் ஒரு இஸ்லாமிய அரசனிடம் வந்தது. ஒரு தமிழ் சான்றோனுக்கு இஸ்லாமிய அரசன் ஏன் பொருள் கொடுத்தார் என்றால் அவர் சில அற்புதங்களை நிகழ்த்தினார். இவையெல்லாம் வரலாற்று பூர்வமான உண்மைகள். இதில் எல்லளவும் யாரும் மறுக்க முடியாது. இதை பற்றி எல்லளவு சிந்தனையும் இல்லாதவர்களாகிய தமிழ் பெருமக்களாகிய நாம் இருக்கின்றோம். நாம் யாரோ எதோ சொன்னா அதை அப்படியே கேட்டுக்குவோம். பெரியாரினுடைய வெற்றிக்கு காரணம் நிச்சயமாக அவருடைய சித்தாந்தம் கிடையாது. தமிழர்கள் அரிதாரம் பூசுபவர்களை மிகவும் நம்பக்கூடியவர்கள், கூத்தாடிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். பெரியாருக்கு துணையாக கண்ணதாசன், எம்.ஆர். ராதா போன்ற திரையுலக வாசிகள் எல்லாம் தோள் கொடுத்தார்கள். அதில் எம்.ஆர். ராதா என்பவருக்கு எழுத படிக்கவே தெரியாது. அவர் கை நாட்டு வைத்துதான் அவர் திரையுலக ஊதியங்களை எல்லாம் பெற்றார் என்பது ஒரு வரலாறு. எம்.ஆர். ராதா எல்லாம் அடிக்கடி சொல்லுவார், திருப்புகழ் பாடுனா வாய் மணக்குன்னா ஏன் பல்லு விளக்குறீங்க அப்படின்னு சொல்லுவார். இதில் ஏதாச்சும் பகுத்தறிவு இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அருணகிரிநாதர் எழுதி வைத்தது 16,000 திருப்புகள். நமக்கு கிடைத்தது என்னவோ 1300 திருப்புகள் மட்டுமே. ஏறக்குறைய ஒரு மெஷின் கன்னில் குண்டுகளை போட்டு சுடுற அளவுக்கு வார்த்தைகள் வெளியே விழுகும். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணன்னு பாடணும்னா எப்படி ஒருத்தர் இப்படியெல்லாம் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம். நீங்கள் யாரோ ஷேக்ஸ்பியர், யாரோ வில்லியம் போல்ஸ்வர்த்னு ஒன்றுமே எழுதாதவங்களெல்லாம் மேலை நாடுகள்லாம் கொண்டாடுகிறாங்க. எத்தனை ஞானிகள் எவ்வளவு பாடல்களை இங்கே வழங்கி வைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ராஜராஜ சோழனும் நம்பியாண்டான் நம்பியும் சிதம்பரம் ஆலயத்தில் சென்று தமிழ் ஞான நூல்களை எல்லாம் சேகரித்த போது ஏறக்குறைய அப்பர் எழுதி வைத்திருந்த தேவார பாடல்கள் 25,000. நமக்கு கிடைத்தது 350 பாடல்கள் மட்டும்தான். திருஞான சம்பந்தனுடைய தேவாயிரம் 28,000. நமக்கு கிடைத்தது 354 பாடல்கள் மட்டும்தான். ஞான பெருமக்கள் எவ்வளவு ஞான நூல்களை எழுதி வைத்துட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கணும். பள்ளியே செல்லாத வள்ளல் பெருமான் நீங்க 6 திருமுறைகளை எழுதி வைத்துட்டு போயிருக்காங்க. இதை விட இறைவன் இருக்கிறார் என்பதற்கு வேறு சான்றுகள் வேண்டுமா அப்படிங்கறத சிந்தித்து பார்க்கணும். பகுத்தறிவுன்னு இவங்க எதையோ பேசுறாங்க. உண்மையான பகுத்தறிவு அப்படிங்கிறதுக்கு பள்ளியே போகாத வள்ளலார் 6 திருமுறை எழுதி வச்சிருக்கிறதே மிகப்பெரிய சான்று. நமக்கு வேற வழியே கிடையாது. நீங்க கடவுள் போன்ற விஷயத்தில் ஆதாரங்களை எதிர்பார்க்கவே கூடாது. பெரியார் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், அவர் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது, நீங்க சாமி இல்லைங்கிறீங்க, திடீர்னு சாமி நேரா வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி, உடனே சாமி நீங்க பேசுங்கன்ட்டு நான் கீழே உட்காந்து கேட்பேன் அப்படின்னாரு பெரியார். இது நம்ம கொஞ்சம் நேரம் சிரிக்கிறதுக்கெல்லாம் வேண்டாம், ஏற்புடையதெல்லாமே இருக்கலாமே ஒழிய இவையெல்லாம் ஒரு தர்க்க ரீதியான விஷயங்கள் கிடையாது. தெளிய காண்டல், திரிய காண்டல், இரட்டுற காண்டல்லாம் வச்சு அழகு நிலைகளை எல்லாம் வச்சு மிகவும் தர்க்க சாஸ்திரங்களை எல்லாம் வகுத்தவங்க நம் தமிழ் சான்றோர்கள். சிவஞான சித்தியாருங்கிற நூல்ல சுபக்கம் பரபக்கம்னு 2 பக்கம் இருக்கு. அதுல பரபக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 50 பாடல்கள் இருக்கு. புறச்சங்க சமயங்கள் எல்லாம் எந்த வகையில் குறையுடையவை அப்படிங்கிறத தர்க்க ரீதியாக தமிழர்கள் மறுக்கிறாங்க. நீங்க ஆதியில சார்வாகம் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் இருந்தது. கடவுள் மறுப்பு என்பது ஏதோ பெரியார் தொடங்கி வச்சதெல்லாம் கிடையாது. திருமூலருக்கு சமகாலத்திலேயே கடவுள் மறுப்பு இருந்தது. குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிழுமாறு.
குருட்டினை நீக்காத குரு போலி குருமார்களை பற்றி திருமூலரே எச்சரிக்கை செய்கிறார். அவருக்கு சமகாலத்திலேயே வந்து போலி குருமார்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆன்மீகத்தை வைத்து பிழைப்பு நடத்திருக்கின்ற பிழைப்புவாதிகள் அப்பொழுதே இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதே வந்து கடவுள் மறுப்பு சித்தாந்தமும் இருந்தது. சார்வாகம் என்று அதற்கு பெயர். அவங்களை பொறுத்த வரைக்கும் 4 பூதங்கள் தான்: நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஆகாயத்தை நாம் பார்க்கறது இல்லை, அதனால் வந்து ஆகாயம் கிடையாதுங்கிறது சார்வாகத்தினுடைய அடிப்படையான ஒரு நம்பிக்கை. நீங்கள் சுகம், ஏக, புருஷார்த்தம், சந்தோஷமாறு, இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய நோக்கம். ஒரு சாணி கிடைக்குது, அது மேலே புழுவெல்லாம் உற்பத்தி ஆயிடுது, அது மேலே பூமிங்கிற இந்த கிரகத்தில் நாமெல்லாம் உற்பத்தி ஆகி வந்துட்டோம். வேறு இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ட்ரிங்க், டான்ஸ் அண்ட் டை, குடித்து சந்தோஷமாக வாழ்க்கையை களி, இப்படிங்கிறத வந்து சார்வாகத்தினுடைய அடிப்படை. சகசரம் பக சந்தர்ஷனம் மோஷனம், 1000 பெண்களை போகம் பண்ணு, இதான் வந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் அப்படின்லாம் சார்வாகங்கிற மதம் சொல்லுது. அதிலிருந்து தொடங்கி பௌத்தம், சமணம் போன்ற மதங்கள் 24 தத்துவங்களை பற்றி பேசுகின்றன. பௌத்தத்திற்கு பூமியில் தொடங்கி மனம் என்ற ஒரு உறுப்பு இருக்குங்கிறது வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து பௌத்தத்துக்கு சமணத்துக்கெல்லாம் தெரியாது. வைணவம் 30 தத்துவங்கள் வரை தொடுகின்றது. 36 தத்துவங்களை வைத்து இந்த பிரபஞ்சத்தை விளக்கியவன் தமிழன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நீங்கள் 6 நீத்து அப்படிங்கிறார். 36 தத்துவத்தை தான் நீட்டு போனதாக அருணகிரிநாதிலிருந்து வள்ளல் பெருமான் வரைக்கும் வந்து எல்லாமே சொல்றாங்க. நீங்க திருமந்திரத்தில் 6 அந்த நிலை இப்படின்னு சொல்லி திருமூலர் மிக தெளிவாக விளக்குறாரு. திருமந்திரத்தை தவிர வேற எந்த நூல்லையும் வந்து அதெல்லாம் விளக்கப்பட்டதே கிடையாது. பெருமான் அதனால தான் வந்து திருமந்திர திருமுறையால் அன்று உணர்த்திய மெய்மொழி பொருளும் சொல்றாங்க. அதனால தான் வந்து சாத்திர நூட்களில் திருமந்திரத்தை தன் தலையில் வைத்து கொண்டாடியவர் பெருமான். நீங்க யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம், இந்த 6 அந்தங்களை கடந்து நம் ஜீவன் பயணிக்கிறது. இந்த 6 அந்த நிலைகளை வந்து ஆழமாக திருவிக்கா வரைக்கும் எல்லா சான்றோர்களும் கற்று நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. ராமலிங்கர் திருவுள்ளம்ங்கிற நூலில் வந்து இந்த 6 அந்த நிலைகளையும் அதை கடந்து ஜீவன் பயணிக்கின்ற அந்த பயணத்தை பற்றியும் சைவ சித்தாந்தம் அந்த 6 அந்தத்தை எப்படியெல்லாம் பேசுகிறது என்பதையெல்லாம் திருவிக்கா மிகவும் ஆழமாக விளக்குகிறார். நீங்கள் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி திருவிக்கா. நீங்கள் ஒருவேளை வந்து தமிழினம் திருவிக்கா பின்னால் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த 50 வருட காலத்தில் வந்து நாம் எவ்வளவோ சாதித்து இருக்க முடியும். நீங்கள் அயோத்திய தாச பண்டிதர் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய பெருமானுக்கு சற்று சமகாலத்திலே ஒரு சித்த மருத்துவர் வாழ்ந்தார். அவர் கோவையிலே வாழ்ந்தார். ஓரானாவுக்கு பத்திரிகையெல்லாம் நடத்தினார். திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் அவர் செய்த மிகப்பெரிய தவறே அதுதான். அவர் தலித்துகளை எல்லாம் வந்து பௌத்த மதத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். இதில் என்ன பெரிய ஒரு ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா, பெருமானும் அயோத்தியதாச பண்டிதரும் ஏறக்குறைய சமகாலத்தவர்கள். ஆனால் பெருமான் வந்து தான் வாழ்கின்ற காலத்தில் திருமுறைகளை பதிப்பிக்க ஒப்புக்கொள்ளவில்லை. இருக்கும் ரத்தின முதலியாளர்கள் உண்ணாவிரதம் எல்லாம் இருந்ததா வந்து பின்னால் வந்துச்சு. 6ஆம் திருமுறையெல்லாம் பெருமான் காலத்திற்கு பின்னால் வந்து தான் நீங்கள் தொழுவூர் வேலாயுத முதலியார் போன்ற பெருமக்களை எல்லாம் பதிப்பித்தார்கள். ஆனால் வந்து அவையெல்லாம் சற்று முன்னாலேயே பதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அயோத்தியதாச பண்டிதர் போன்ற பெருமக்களுக்கு பௌத்த மதத்தை நாடி போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்காது. அவர்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா திராவிட இயக்கங்கள்லாம் இப்படி வலுப்பெற்றிருக்காது. தமிழினம் சன்மார்க்க பாதையிலே இந்த ஏறக்குறைய 50 ஆண்டு காலத்தை வந்து நம்ம நடந்து போயிருக்க முடியும். ஆனால் ஏறக்குறைய 50 ஆண்டு காலத்தை வந்து நம்ம பல்வேறு தேவையில்லாத சர்ச்சைகளிலேயே வீணாக்கி கொண்டோம். ஆகையால் தர்க்க சாஸ்திரத்தில் மிகவும் விஞ்சியவர்கள் நம் தமிழ் மூதாதையர்கள். அவங்க எல்லாத்தையுமே வந்து தர்க்க ரீதியாக தான் ஒத்துக்குவாங்க. நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற 24 தத்துவங்களை கடப்பது யோகாந்தம் என்ற அனுபவத்தை நமக்கு வழங்கும். இதை தாண்டி வந்து நம்ம உடம்புக்குள்ள அறிவு இருக்கு. இந்த அறிவு ஒரு பொருளாகவே இருக்கிறது என்பது தமிழன் கண்ட உண்மை. நம் ஜீவன் ஒரு பொருளாக நம் உடம்பிலே இருக்கிறது. நம் அறிவும் ஒரு பொருளாகவே நம் உடம்பிலே இருக்கிறது. தந்தையினுடைய விந்தில் நாம் ஒரு புழுவாக இருந்தோம். தாயினுடைய ஸ்ரோனிந்த முட்டையில் நாம் சென்று சேர்ந்தோம். இந்த உடம்பு சிருஷ்டி செய்யப்பட்டது. தந்தையின் விந்தில் புழுவாக இருந்த நாம் இப்பொழுது நம் உடம்பில் எங்கே இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த புழுவின் வடிவம் தான் பிள்ளையார் சுழி. அதை தான் வந்து நம்ம பிள்ளையார் சுழி அப்படின்லாம் வச்சு கும்பிடுறோம். அந்த புழுவினுடைய வாழில் தான் வந்து அறிவு அப்படிங்கிற அந்த செய்தி இருக்குது. அப்படிங்கிறது வந்து அமானித சீதனம் அப்படின்னு சொல்லி சித்தர் பாடல்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக அதை விளக்குது. காலம், நியதி, கலை, வித்தை, ராகம், புருடன், மாயை, இந்த 7 வித்யா தத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டது நம் உடம்புக்குள்ள ஒரு இடத்துல இருக்கு. அந்த வித்யா தத்துவத்தில் 3வது தத்துவமாகிய காலம் என்ற எல்லைக்கு நம் ஜீவன் உயரும் பொழுது நம்ம வந்து கலாந்தம்ங்கிற நிலைக்கு போகிறோம். 24 தத்துவங்களை கடப்பது யோகாந்தம். வித்யா தத்துவத்தில் 3வது தத்துவமாகிய கலாந்தம் என்கிற தத்துவத்திற்கு போகும்போது நாம் கலாந்த நிலையை அடைகின்றோம். அப்படி கலாந்த நிலையை நாம் அடைந்து விட்டால் நம்முடைய இந்த ஸ்தூல தேகம் சொர்ண தேகம் ஆகிவிடும் என்று சித்தர் பெருமக்களும் வள்ளல் பெருமானும் முழங்குகிறார்கள். அந்த எல்லையை பசுகரணங்கள் பதிகரணங்களாகிய மாறுகின்ற எல்லை அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுடைய கரணங்கள்லாம் நமக்கு வந்துடும். இறைவனுடைய ஆற்றல் பெரும்பான்மையா நமக்கு வந்துருங்கிறது ஒரு அடிப்படையான உண்மை. அந்த இடத்துக்கு போயிட்டாவே வந்து அதற்கப்புறம் வந்து மரணம் நம்மை தீண்டாது. நம் தேகமே வந்து சொர்ண தேகமாக மாறிவிடுகிறது.
காலம் நியதி கலையை கடந்த பின் வித்தை ராகம் புருடன் மாயை அப்படிங்கிற அந்த எல்லையை கடக்கும் பொழுது நாதாந்த அனுபவம் கிடைக்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா காலம் நியதி வித்தை ராகம் புருடன் மாயை, இதில் வந்து மாயைங்கிற ஒரு மாயை இருக்குது. இந்த மாயை இல்லாத ஒரு பொருள், அது ஒரு கனவு பொருள். ஆதிசங்கரர் என்கின்ற அந்த ஞானி இந்த எல்லை வரை தொட்டவர். அவர் இந்த மாயை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த உலகம் மாயை மாயைன்னு சொல்லிகிட்டே இருந்தார். நீங்கள் இது இல்லாமல் இந்த 36 தத்துவத்தையுமே படைக்கிறதுக்கு இறைவன் ஒரு மாயையை உபயோகப்படுத்துகிறார். அந்த மாயை வந்து இறைவனுடைய பரிகிரக சக்தியாக இருக்கிறது. அவர் இச்சை கிரியை ஞானம் ஆகிய 3 வல்லபத்தை கொண்டு இந்த மாயையை பார்த்து தான் 36 தத்துவத்தை படைக்கிறார். மொத்தத்தில் 2 மாயை இருக்கின்றது. 36 தத்துவங்களை படைக்க இறைவன் உபயோகப்படுத்திய மாயை காலம் நியதி கலை வித்தைராகம் புருடன் மாயின்னு வித்யா தத்துவத்தில் வர்ற மாயை. ஆதிசங்கரர் வந்து வித்யா தத்துவத்தில் இருக்கின்ற மாயை பற்றி பேசுகிறார். அதனால தான் அவர் சொன்னார் பிரம்மம் சத்தியம் ஜெகத் வித்தியை இப்படின்னு சொல்லி. அதனால் ஆதிசங்கரர் சொன்னது பொய்யான நிச்சயமாக கிடையாது. அவர் வந்து 10வது ஒரு மாணவனை போல பேசுகிறார். நீங்கள் வள்ளலார் திருமூலர் போன்ற பெருமக்கள் எல்லாம் PhD முடிச்சவங்க. நீங்கள் ஒரு 10வது மாணவனை பார்த்து நீ சொல்கிறது பொய் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க ஏறிய படிநிலை அது மட்டுமே. ஆகையால் அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து ஒரு வகையில் உண்மை. ஆதிசங்கரர் ஆன்மீகத்துக்கு அளித்த கொடை ஏராளம். இந்திய தேசமே வந்து எந்த இலக்குமே இல்லாத திருந்து கொண்டிருந்த பொழுது சன்மதங்களை ஸ்தாபித்தவர் ஆதிசங்கரர். நீங்கள் கானாதிபத்தியம், சௌரம், கௌமாரம், நீங்கள் சாக்தம் அப்படின்னு சொல்லி 6 வகையான மார்க்கங்களை இந்த உலகத்துக்கு வகுத்து கொடுத்து ஒரு வகையான நெறியை ஏற்படுத்தியவர் ஆதிசங்கரர். புலால் மறுப்பாளர். அவங்க வந்து ஏறக்குறைய ஒரு சைவம் தான். பெருமான் தோற்றத்துக்கும் ஆதிசங்கரர் தோற்றத்துக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. நம்ம சமஸ்கிருதத்தில் பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஆதிசங்கரை துவாசத்தோடு பார்க்க வேண்டிய அவசியம் எல்லளவும் கிடையாது. ஆதிசங்கரருக்கு சாகா கல்வியை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. அவர் இந்த மாயைங்கிற ஒரு படிநிலை வரைக்கும் தான் இறைவன் அவரை அனுமதித்தார். அந்த எல்லைக்கு மட்டும்தான் வந்து அவர் ஏறினார். விவேகானந்தர் தீயவரான நிச்சயமாக கிடையாது. அவருக்கு சைவ சித்தாந்தமும் சன்மார்க்கத்தை பற்றியும் தெரியாது. அதற்கு 40 வயசு வரைக்கும் தான் அவங்க இருந்தாங்க. 40 வயசுலேயே அவர் நிறைய சாதனைகளை செய்து வைத்துட்டு போயிருக்கிறாரு. ஒருவேளை வடலூர் வந்திருந்தால் நிச்சயமாக ராமகிருஷ்ண பரமேஸ்வரை தூக்கி போட்டு வந்து கண்டிப்பாக பல்லல் பெருமானை தன்னுடைய குருவாக விவேகானந்தர் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆகையால் அவங்க வந்து நமக்கு எதிரானவங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் தேவையே கிடையாது. ஆதிசங்கரரும் அப்படித்தான். அவர் வந்து ஒரு பெரிய நெறியாளர். சீர்கெட்டு கிடந்த இந்திய சமூகத்தை ஒரு நெருக்கி கொண்டு வந்தவர் அவர். பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்ரீசக்கரம்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. கொல்லூர் மூகாம்பிகை ஆலயம், நீங்கள் காளிகாம்பாள் கோயில் சென்னையில், நீங்கள் திருச்சி போனோம்னா இப்போ திருவானைக்காவல் கோயிலில் பார்க்கலாம். அம்பிகையினுடைய தாடகத்திலேயே அவங்க ஸ்ரீசக்கரம்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ரீசக்கரங்கிறது புவனாபதி சக்கரம்னு சொல்லி திருமூலர் வந்து அதை பற்றி நிறையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் இவர்களுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. ஆதிசங்கரர் அந்த வித்யா தத்துவத்தில் அந்த எல்லை வரைக்கும் தான் போயிருக்கிறாரு. அதற்கு பின்பு பெறக்கூடிய அனுபவம் நாதாந்த அனுபவம். அங்கே நாதாந்த அனுபவத்துக்கெல்லாம் போனவங்க வந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து எல்லா ஞானிகளுமே எல்லா எல்லையுமே கடந்து போயிருக்காங்க. மாணிக்க வாசகர் வான் கலந்த மாணிக்க வாசகன் பெருமானை சொல்லிடுறாங்க. திருஞான சம்பந்தர் பெருமானுக்கே குருவாக இருந்து வழிகாட்டினவங்க. இவங்க எல்லாமே ஆனந்தத்தையும் கடந்து போனவங்க. நாதாந்த எல்லையை கடந்த பின்னால் பார்த்தோம் அப்படின்னா 36 தத்துவத்தையும் நம் ஜீவன் ஊத்து விடுகிறது. ஜீவன் சார்ந்ததன் வண்ணமாவது அது ஏதாச்சும் ஒன்று பற்றி பிடிச்சிட்டு தான் வந்து இருக்கும். ஆனால் 36 தத்துவத்தையும் கடந்த பின்னால் பற்றுதற்கு கோடு இல்லாமல் ஜீவன் தவிக்கும். அந்த இடத்துல பார்த்தோம்னா இருவனை ஒப்பு மலபரிபாகம் அந்த 2ஐயும் பண்ணிட்டு வந்து ஜீவன் போய் அங்கே நிற்குது. அப்பொழுதுதான் வந்து சத்தி நிபாதம் அப்படிங்கிறாங்க. ஏதோ சமஸ்கிருத வார்த்தை கிடையாது. சத்தி நிபாதம், அருள் வீழ்ச்சி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் நம்மை நோக்கி வீழத் தொடங்குகிறது. அப்பொழுது அம்பிகை வந்து நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். அப்போ லட்சுமியெல்லாம் வந்து முன்னால் நடனமாகிறதெல்லாம் வந்து பெருமான் வந்து அதை குறிப்பிடுறாங்க. பெருமான் அனுபவத்தை வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து அந்த எல்லையிலெல்லாம் என்ன நடந்ததுங்கிறது ரொம்ப அற்புதமாக விளக்குறாங்க. வேறு எந்த ஞானியுமே இதற்கு முன்னால் விளக்கியது கிடையாது. திருமூலர் நாதாந்தம் என்ற பேரை மட்டும்தான் சொல்கிறாரு. அந்த நாதாந்தம் போனால் என்ன அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து யாருமே சொன்னது கிடையாது. வள்ளல் பெருமான் தான் முதலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்மீக அனுபவங்களை வந்து அதிகமாக வந்து மொழிந்தது வந்து ஒன்று அருணகிரிநாத பெருமான், இன்னொருவர் வள்ளல் பெருமான். அதனால தான் வந்து தாய்மானவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லும்போது கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் மேவும் நாள் என்னாலோ அப்படிங்கிறார். நீங்கள் மற்றவங்க எல்லாம் வந்து அனுபூதிக்கு ஏங்கி பாடியவர்கள். ஆனால் அனுபூதியை பெற்று அந்த அனுபூதியை சொன்னது அருணகிரிநாதர் அப்படிங்கிறது வந்து தாய்மானவருடைய வாக்கு. தாய்மானவருக்கு பின்னால் அருணகிரிநாதனுடைய பாடல்கள் வந்து தமிழ் அறிஞர்கள் கூட புரியாது. அது நீங்கள் விந்து புலையதை இன்புற்றுரையிட சிந்த கருவினில் உண்பச்சிறுதுளின்னு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அது பெரிய சான்றோர் பெருமக்களுக்கு கூட அருணகிரிநாதனுடைய பாடலை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய வேதம். நீங்கள் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு அப்படின்னு சொல்லி ஞானிகள்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்த சேஷாத்திரி சாமிகளெல்லாம் வந்து திருமந்திரம் படித்தாவே உன் தேக ஒளியாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு உண்மை, சத்தியமான உண்மை. அதெல்லாம் வந்து எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஆனால் எளிய தமிழிலே இந்த ஆறாந்த அனுபவங்களை விளக்கியது பெருமான் மட்டுமே. நாதாந்த அனுபவத்தை நம் ஜீவன் பெறும் பொழுது அங்கு பற்றுக்கோடு இல்லாமல் தவிக்கும் பொழுது போதாந்த அனுபவம்
கிடைக்கிறது. அதாவது அம்பிகை வந்து நம்மை அணைத்துக் கொள்கின்ற ஒரு நிலை. தாயுடன் சென்று தாதையை கூடினேன்னு பட்டினத்தார் போன்ற ஞானிகள்லாம் வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து அருள் வந்து நம்ம மேலே தூக்க ஆரம்பிக்குது. அப்பொழுதுமே வந்து இறைவனும் நாமும் வந்து வேற வேற தான் இருக்கிறோம். நீங்கள் அங்கே தற்போதம் ஒழியாமல் சிவபோகம் கிட்டாமல் வந்து ஜீவன் தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு எல்லை. அதுக்கப்புறம் வந்து அங்கே தான் வந்து தன்னை அறிதல் போன்ற அடிப்படையான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. நீங்கள் பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம்னு உலகம் ஃபுல்லாக 2 வகையான கருத்தோட்டங்கள் இருக்கின்றன. பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன்லாம் யாரும் கிடையாது, பொருள் தான் முதல்லயே இருந்தது அப்படிங்கிறது. அது காரல் மார்க்ஸ் போன்ற ஞானிகள்லாம் சொன்னாங்க. காரல் மார்க்ஸ்க்கெல்லாம் வந்து பெரிய குருவெல்லாம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். அவங்கெல்லாம் எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்தாங்க, அங்கே ஞான பாரம்பரியம்லாம் எதுவும் கிடையாது. ஒருவேளை காரல் மார்க்ஸ் வள்ளல் பெருமானை சந்தித்திருந்தால் நிச்சயமாக அவர் கருத்து முதல்வாதியாகத்தான் வந்து இருந்திருப்பாங்க. நீங்கள் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அடிச்சுக்கத்தான் என்றேன்னு. அதனால் தன்னை அறியறது அப்படின்னு சொல்லி ஒரு சயின்ஸ் வந்து வேற உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடையாது. நம் தமிழர் கலாச்சாரத்திற்கு மட்டுமே வந்து அது உரிமையானது. அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அருளினான் என் நந்தி அறிவு வடிவென்று அறிவால் அறிந்த பின் அறிவே வடிவாய் அமர்ந்திருந்தேனே அப்படிங்கிறாரு திருமூலர். நீங்கள் அறிவுங்கிறத நம்ம ஞானிகள் சொல்றது. நீங்கள் இல்லது போகாது, உள்ளது போகாது, இல்லது வாராது, சத்காரியவாதம், இதுதான் வந்து தமிழர்களுடைய அடிப்படையான கோட்பாடு. இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு பேரறிவு உண்டு, அவர் வந்து பெரிய ஒரு இன்டலெக்சுவல் அப்படிங்கிறத வந்து ஒரு அடிப்படையான உண்மை. இதையெல்லாம் பற்றி பேசணும்னா ஆழ்ந்த அனுபவங்கள் வேண்டும். விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பெரிய விஞ்ஞானியாக கொண்டாடப்படுகிறார். இறுதியாக அவருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுச்சுங்கிறதுலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. விஞ்ஞான உலகமே 2ஆக பிரிஞ்சு வந்து பெரிய சர்ச்சைகள்லாம் நிகழ்ந்தது. நீல்ஸ் போர்ங்கிற ஞானி வந்து சொன்னார் இந்த பிரபஞ்சம் மாயைன்னு. விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால் அதை ஏற்றுக்கவே முடியல. இது எப்படி மாயையாக இருக்க முடியும்னு சொல்லி இவர் அது உண்மையினார். விஞ்ஞான உலகமே 2ஆக பிரிந்து அதை பற்றி வாதம் புரிந்தது. நீல்ஸ் போர் வந்து ரொம்ப எளிமையாக அது மாயைன்னு புரிய வச்சுட்டாரு. மாயை அப்படிங்கிறது ஆதிசங்கரர் சொல்கிற மாயை. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமர யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் போதும்லாம் வந்து திருமூலர்லாம் சொல்லியிருக்கிற ஒரு எளிய விஷயம் அது. ஆனால் ஐன்ஸ்டீனுக்கு வந்து அதை வந்து ஜீரணிக்கவே முடியல. அவர் நேராக ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட வந்து இங்கே சாந்தி நிகேதனில் தான் இறுதியாக வந்து இருக்கிறார். விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் தத்துவம் மிக அற்புதமான ஒரு உன்னதமான விஷயம். ஒளியை பற்றி பல்வேறு நுணுக்கமான விஷயங்களை அவங்க தான் வெளிப்படுத்தினாங்க. அந்த ஒளி வந்து ஏறக்குறைய ஒரு அற்பெருஞ்சோதி. ஆனால் வந்து அதை ஒரு ஆராய்ச்சிக்குரிய பொருளாக மட்டுமே விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒளியை பற்றி ஆராய்ச்சி செய்த ஒருவரே வந்து போற்றுவதற்குரியவர் என்றால், அவருக்கெல்லாம் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது என்றால், ஒளியாகவே மாறிய ஒருவர் வந்து எவ்வளவு பெருமைக்குரியவர்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் ஒளியாக மாறிய ஒருவர் பெரியவரா, ஒளியை பற்றி ஆராய்ந்த ஒருவர் பெரியவரா அப்படிங்கிறத வந்து சற்று ஊன் செய்த தேகம் ஒளிவடிவாய் ஓங்க பெற்றேன்னு சொல்கிற வள்ளல் பெருமான் பெரியவராங்கிறத சற்று சிந்தித்து பார்க்கணும். அவருக்கு நோபல் பரிசெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதாங்கிறத சற்று சிந்தித்து பார்க்கணும். அப்படி நோபல் பரிசு வழங்கப்படுது அப்படின்னா வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்படணும். அவர் பெரிய ரசவாதி, அதனால் கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வழங்கப்படணும். அவர் பெரிய இலக்கியவாதி, அவருக்கு இலக்கியத்திற்கு நோபல் பரிசு வழங்கப்படணும். உலக அமைதிக்காக பெருமானை விட பாடுபட்டவங்க யாரும் இருக்க முடியாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன பெருமானுக்கு வந்து உலக அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கப்பட்டிருக்கணும். மொத்தமாக எத்தனை நோபல் பரிசு வள்ளல் பெருமானுக்கு வழங்கப்பட்டிருக்கோங்கிறது நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். இதை பற்றியெல்லாம் எல்லளவாவது தமிழர்களாகிய நாம் சற்று சிந்திக்கிறோமா அப்படிங்கிறத வந்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம், அதுக்கடுத்தது வேதாந்தம், உடம்பு முழுவதும் ஆகிவிடுகின்ற அற்புத அனுபவம். வள்ளல் பெருமான் கிட்ட அவருடைய அணுக்க சீடர் ஒருத்தர் கேட்கிறாரு, சுத்த ஞானி யார் அப்படின்ட்டு. வள்ளல் பெருமான் உடனே மேலே போத்திருக்கிற அங்கவஸ்திரத்தை நீக்கிட்டு வெயிலில் போய் நிற்கிறாங்க. ஒளி உள்ள பூந்து அந்த சைடு போயிருது. நீங்கள் பெருமான் கையில் வந்து ஒரு மெட்டலை கொடுத்தா உடனே வந்து அதில் உருகி போயிருமா. நீங்கள் அவங்க ஆற்காடு அந்த செருப்பு போட்டிருப்பாங்க. சில ரசவாதிகள்லாம் வந்து ஜெயரசம், அதாவது பாதரசத்தை நெருப்பு கோடாமல் பண்ணுறது வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு உயரிய விஷயம். அதை சாதிச்சிட்டோம் அப்படின்னா ஏறக்குறைய தங்கம் பண்ணிடலாம். நம்ம ஜெயரசம் உங்களுக்கு பண்ண தெரியுமான்னு பெருமான்கிட்ட கேட்குறாங்க. என் செருப்பு மேலே பாதரசத்தை கொண்டு போய் வைங்கிறாங்க. அந்த ரசம் வந்து ஜெயரசமாக மாறிடுது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் சத்திய ஞான சபையை பெருமான் கட்டினார். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பவுன் ஏறக்குறைய ₹1 விட்டு கொண்டிருந்த காலகட்டம். நீங்கள் ஏறக்குறைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ₹2 லட்சம் பட்ஜெட். பல்வேறு அன்பர்கள் வந்து நிறைய வந்து நன்கொடை கொடுத்தாங்க. அந்த நன்கொடை நோட்டு இன்றைக்குமே போய் பார்க்கலாங்க, எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ₹1, ₹2 இது மாதிரிலாம் வந்து நிறைய பேர் நன்கொடை கொடுத்தாங்க. அப்போ ₹1 அப்படிங்கிறது இப்போ ஒரு ₹20,000 சமம். ஆனால் இருந்தாலும் பொருள் பத்தில். அதனால் மேட்டுக்குப்பத்தில் வந்து ஒரு பானையில் தண்ணி கொண்டு வர சொல்லி ஒரு கடுகளவு பொடியை போட்டு பெருமான் கலக்கிட்டு இருக்க சொன்னாங்க. பார்த்தா கலக்கி முடிக்கும் போது அத்தனையும் தங்கம். இது இப்போ இதை வந்து விரிவாக பேசக்கூடாது, பேசினா வந்து பெரிய சர்ச்சையெல்லாம் வரும். ஆறுமுக முதலியார் அப்படிங்கிறவர் தான் வந்து சத்தியஞான சபையை கட்டின வந்து கான்ட்ராக்டர். அந்த கான்ட்ராக்டர் ஆறுமுக முதலியார் இந்த தங்கத்தை எடுத்துட்டு இப்பொழுது மும்பை என அழைக்கப்படுகின்ற பம்பாய் நகருக்கு போய் ₹75,000 வந்து வித்துட்டு வர்றாரு.
இந்த செய்தி வந்து அப்பொழுது கலெக்டராக இருந்த அவருடைய காதுக்கு போயிடுது. எப்படி இவர் தங்கெல்லாம் பண்ணுறாருங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டர் வர்றாரு. யாழ்ப்பாணம் மருத்துவர் சண்முகம் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கலெக்டர் வராரு. அவர் ஆங்கிலேயர் ஆயிற்றே, பெருமான் ஆங்கிலத்தில் உரையாற்ற தடுமாறுவாரோ என்னமோன்னு சொல்லி மொழிபெயர்ப்பாளராக நாம் செயல்படுவோன்ட்டு சண்முகம் பிள்ளை இருக்கிறாரு. கலெக்டர் வந்தபோது பெருமான் நேராக கையை வந்து கொடுத்து ஐ கிளாட்லி வெல்கம் யூ அப்படிங்கிறார் ஆங்கிலத்தில். கலெக்டர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. நீங்கள் வாட் யூ ஆர் டூயிங் ஹியர் அப்படிங்கிறாரு. வி ஆர் ப்ராக்டிசிங் ஆர்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி, மனிதன் மரணத்தை வெல்ல முடியும் என்பதை நிரூபிக்கிறதுக்காக இங்கே பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிறாரு கலெக்டர். இன் யுவர் ஓன் பைபிள் தேர் ஆர் சோ மெனி ரெஃபரன்சஸ்ன்னு பெருமான் சொல்லி பெருமானும் அவரும் சற்று ஏறக்குறைய 40 நிமிடங்கள் சரளமாக ஆங்கிலத்தில் உரையாடுறாங்க. இந்த சண்முகநாத பிள்ளை டாக்டருக்கு வந்து ஏறக்குறைய தலையே சுற்றிடுது. அதுக்கப்புறம் அவர் போகிற வரவங்ககிட்டலாம் வந்து அவங்க 2 பேர்த்துக்கு நடந்த அந்த ஆங்கில உரையாடலை பற்றி விரிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு. நீங்கள் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமான் கிட்ட வந்து பெரிய கெமிஸ்ட்ரி எல்லாம் இருந்தது. நீங்கள் அதாவது லோகங்களை பொன்னாக்குகின்ற கலையில் வந்து தமிழர்கள் கரை தேர்ந்தவர்கள். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதமான ஆராய்ச்சி நூலில் வந்திருக்கு. பல்வேறு நூற்றாண்டுகளில் வந்து எந்தெந்த நாடெல்லாம் வல்லரசாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அமெரிக்காங்கிற நாடெல்லாம் வந்து வாஸ்கோட காமா கொலம்பஸ் எல்லாம் இப்போ கண்டுபிடிச்ச நாடு. ஏறக்குறைய 300 வருஷ பாரம்பரியம் கூட இல்லாத நாடு வந்து அமெரிக்காலாம். நீங்கள் ஏறக்குறைய ஒரு 100 வருடமான தேவாலயம் இருந்தால் அவங்க கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 100 வருஷம் ஆயிடுச்சுனாவே அது வந்து ரொம்ப பழமையான தேவாலயம்னு சொல்லி. நமக்கு பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் ஆலயம்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம எவ்வளோ பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள்ங்கிறது நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் எல்லாமே வந்து பல்வேறு சமீபத்து தருணங்களில் எல்லாம் போய் குடியேறின நாடுகள். நீங்கள் எந்த நாடுக்குமே வந்து நம்ம தொன்மை கிடையாது. ஏறக்குறைய வரலாறு தோன்றிய காலம் முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை இந்தியா தான் வந்து உலகக்கே நீங்கள் பொருளாதார வல்லரசாக இருந்திருக்கிறது. அலெக்சாண்டர் த கிரேட், நீங்கள் ஃபிலிப்ஸ் டூங்கிற அவங்க அப்பா பார்த்தா அவங்க அம்மா வந்து ஒரு நாள் சாம்பிராணி போட்டிருக்கு. அலெக்சாண்டர் கிரேட்னுடைய அம்மா. அந்த சாம்பிராணி மனம் வந்து அலெக்சாண்டர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அம்மா இது என்னங்கிறாரு, எனக்கு தெரியல, உங்கள் அப்பா எங்கிருந்தோ கொண்டு வந்திருக்காரு, போய் கேளுங்கிறாங்க. அப்போ வந்து ஃபிலிப்ஸ் டூ சொல்கிறாரு, இது போன்ற அதிசயத்தக்க பொருள்கள்லாம் வந்து ஒரு தேசத்தில் கிடைக்குது, அந்த தேசத்தின் பெயர் இந்தியா, நீ ஒரு முறையாவது அங்கே சென்று அந்த நாட்டை கைப்பற்றணும், இது உன் வாழ்வின் லட்சியமாக வச்சுக்கோன்னு சொல்லி அலெக்சாண்டர்னுடைய அப்பா வந்து ஃபிலிப்ஸ் டூ வந்து அலெக்சாண்டர் சொல்கிறாரு. அலெக்சாண்டர் படையெடுத்து வந்ததே வந்து இந்தியாவை தேடி தான். ஆனால் அவர் நீங்கள் அதிர்ஷ்டவசமாக வந்து அவர் இந்தியாவுக்குள்ளே வரல. நீங்கள் போரஸ் அப்படிங்கிற ஒரு மன்னெல்லாம் அங்கேயே தடுத்து நிறுத்துறான். யானையை பார்த்து வந்து அலெக்சாண்டருடைய படை வந்து ரொம்ப பயந்துக்குது. அவங்க அப்படியே திரும்பி போயிடுறாங்க. நீங்கள் அந்த காலத்திலேயே வந்து எல்லா உலக யாத்ரீகர்களும் தேடியது இந்திய தேசத்தை. அருட்செல்வமும் பொருட்செல்வமும் வந்து குவிஞ்சு கிடைஞ்சது இந்த தேசத்தில். அதுக்கு சான்று பார்த்தோம் அப்படின்னா இப்போ பத்மநாப சுவாமி கோயில் நீங்கள் கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா 1,00,000 கோடி ரூபாய்க்கு தங்க நகைகள்லாம் இருக்குது. இந்த தங்கம்லாம் வந்து எந்த சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது? நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே ஏம சித்தர்கள் அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகரம் செய்தல், கடவுளை அறிந்து அம்மயமாயாதல், இந்த 4 படிநிலையில் பார்த்தீங்கன்னா முதல் சித்தி வந்து ஏம சித்தி. வள்ளல் பெருமான் வந்து கலெக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ நீங்கள் தங்கம் பண்ணிங்களாமே, இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் எனக்கு விரிவாக சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் ஒரு பெரிய மகான் அப்படிங்கும்போது வள்ளல் பெருமான் இந்த கலெக்டர்கிட்ட பேசிட்டு அவர் கையில் வச்சுட்டு இருந்த தடியை வாங்கி அது மேலே இருக்கிற பூனை தடவிட்டு இருந்துட்டு திருப்பி கொடுக்குறாங்க. போகும்போது பார்த்தா வந்து அது தங்கம். பெருமான் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பரிச வேதின்னு சொல்லி தொட்டே வந்து தங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வல்லபத்தோடு இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு இறந்தவர்களை எழுப்புகின்ற வல்லபமெல்லாம் வந்து இருந்தது. நீங்கள் இறந்தவர்களை எழுப்ப முடியுமானா பெருமானுடைய அந்த தேக படிநிலைகள் இருக்கவங்க பார்த்து எழுந்துரு அப்படின்னா வந்து அவங்க எழுந்திச்சிடுவாங்க. நீங்கள் கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி இப்படின்னு 3 வகையான சித்திகளாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இறந்து கொஞ்ச நேரத்தில் எழுப்புறது வந்து கர்ம சித்தி. அப்பர் பெருமானுக்கு வந்து கிடைச்சது வந்து கர்ம சித்தி தான். அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடிகளாக்கி நாய் அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்கிறாங்க. அதில் அப்பர் சென்ற பாதை அடியவருக்குரிய பாதை, அவர் அடியவர் மட்டுமே. அவருக்குரிய சித்தி வந்து இறந்து கொஞ்ச நேரத்தில் ஒருத்தரை எழுப்பிடலாம். நீங்கள் அப்பூதி அடிகளுடைய மகனை வந்து விடம் தீண்டப்பட்ட அவனை வந்து எழுப்புறாரு. நீங்கள் பூம்பாவை என்ற பெண், நீங்கள் எரிச்சு எலும்பா இருந்த அந்த பெண்ணை வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி அவர்கள் எழுப்புறாங்க. அங்கே வந்து அவங்க தைப்பூசத்தினுடைய உணர்த்தெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் தைப்பூசம் காணாது போவாயோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லி பூம்பாவை பதிகள்லாம் பாடி வந்து அவங்க எழுப்புறாங்க. இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு எழுப்புறது வந்து யோக சித்தி. நீங்கள் பிள்ளையான ஞான சம்பந்தருக்கு கிடைச்சது வந்து அத்தகைய சித்தி தான். நீங்கள் சுந்தரர் வந்து யாரையும் எழுப்பினதாகவோ மாணிக்க வாசகர் யாரையும் எழுப்பினதாகவும் எந்த சரிதம் கிடையாது. ஆனால் இவங்களை எல்லாற்றையும் தாண்டி ஞான சித்தி வல்லபம் இறைவன் வந்து யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் வந்து இறைவன் வணங்கியிருக்காங்க. ஞான சித்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பிறச்சு லட்சக்கணக்கான வருஷம் ஆனாலும் உட்கார்ந்த இடத்துல நினைச்சி எழுப்புறதா வந்து ஞான சித்தி. நீங்கள் சற்று ஆழமாக நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அந்த சித்தியை வந்து உடனடியாக வந்து பிரயோகம் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் மிகவும் முட்டாள்தனமானது அப்படிங்கிறது அடிப்படையாக நாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பெருமான் அவர்கள் சென்னையிலிருந்து மேட்டுக்குப்பம் வடலூரில் வந்துடுறாங்க. அவங்க வந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா
பெருமானுடைய அண்ணா பரசுராமன் வந்து மருதூரில் தான் இருக்காங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காங்க. உடனே வந்து அன்பர்கள்லாம் பெருமானே அண்ணா படுத்திருக்கிறாரு, வந்து சித்த மருத்துவம் பண்ணி அவர் காப்பாற்றுங்கிறாங்க. சித்த மருத்துவம் மட்டுமில்லை, இறந்தவங்களையே எழுப்பக்கூடிய வல்லமுடைய பெருமான் வந்து அவங்க அண்ணாவை போய் பார்க்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. அவன் அண்ணா உடனடியே இறந்துடுறாரு. உடனே நம்ம கேட்கலாம், ஏன் பெருமானுடைய அண்ணாவே இறந்துட்டாரு, இறந்தவங்களை எழுப்ப வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்கிற பெருமான் ஏன் எழுப்பல? இந்த கேள்விகள்லாம் அனர்த்தமானவை அப்படிங்கிறத வந்து நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் தொழுவூர் வேலாயுத முதலியார் பெருமானின் நிழலாக இருந்தவர். நீங்கள் கல்லுப்பட்ட ஐயாவையும் பெருமானை நீங்கள் தொழுவூர் வேலாயுத முதலியாரையும் தவிர ரொம்ப அணுக்கமாக பெருமானுக்கு வந்து யாருமே கிடையாது. இறுதி வரை தன் 2 கண்களாக இவங்க 2 பேர்த்தையும் தான் வச்சுருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் அதிகாரம் பண்ணுறக்கும் ஆட்சி செய்யறதுக்கு இங்கே வந்திருக்காங்க, நீங்கள் 2 பேர் தான் வந்து என் அடிமைகளாக இருக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள போட்டுறாங்க பெருமான். ஏறக்குறைய தொழுவூர் வேலாயுத முதலியார் பெருமான் கூட இருக்கும்போது அவருடைய மனைவி இறந்து விடுகிறார், அவருடைய மகள் இறந்து விடுகிறார், அவருடைய மகன் திருநாகேஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியாருடைய மனைவி மகள்லாம் இறந்த போது அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குங்கிறத சற்று சிந்தித்து பார்க்கணும். இருந்த பெரிய ஆசிரியர் வேலையெல்லாம் விட்டு போட்டு இங்கே ஒரு சாமியாரை வந்து நம்பி வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம், இப்படி மனைவி மகளில் வேற இறந்துட்டாங்க அப்படின்லாம் அவர் எந்த காலத்துலையும் நினைக்கவே இல்லை. மனைவியும் மகளையும் தூக்கிட்டு போய் பெருமான்கிட்ட என்னை எழுப்பி கொடுங்க அப்படின்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கு வேண்டி அவங்களுக்கு பகுத்தறிவு இல்லையா அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் இதற்கெல்லாம் ஒரு திருநாள் உண்டு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் தான். பெருமானுக்கு வந்து இதெல்லாம் நிரூபிக்கணும் அப்படின்னா ஒரு வினாடியில் நிரூபிச்சிருவாங்க. நீங்கள் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது ஆகுகேன்னு அல்லாஹ் சொன்னார்னா எல்லாமே ஆயிரும்ட்டு. இந்த உலகத்தை மாத்துறது அவங்க போன்ற ஞானிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர்கள் மிக எளிதாக இதெல்லாம் சாதிச்சிருவாங்க. நீங்கள் பெருமான் நீங்கள் சித்தி பெற்ற பின்னால் பார்த்தீங்கன்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர் மகன் திருநாகேஸ்வரன் கூட்டு நடந்தே வந்து சென்னைக்கு போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு கடினமான காரியம்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் பொன் செய்யும் வல்லமும் உள்ள பெருமான், பல்வேறு குளிகைகளை தன்னகத்தை வைத்திருந்த பெருமானுக்கு சீடனாக இருந்த ஒருத்தர் வந்து அதுக்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாழ்ந்திருக்காங்கிறது சற்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து தொழுவூர் வேலாயுத முதலியார் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பது வடலூரில் அல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பது சென்னையில் எங்கோ. இப்போ வடலூருக்கு இறைவன் வந்தால் சென்னையில் இருக்கிற தொழுவூர் வேலாயுத முதலியார் எப்படி எழுப்புவாங்கிறது நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். இந்த பிரபஞ்சத்தில் யார் எங்கு புதைக்கப்பட்டிருந்தாலும் வந்து நினைத்த மாத்திரத்தில் இச்சா மாத்திரத்தில் எழுப்புகின்ற வல்லமும் உடையவர்கள் வள்ளல் பெருமான்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். ஆகையால் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிரபஞ்சமும் கட்டு கிடையாது, 224 புவனங்கள் இருப்பதாக எல்லாம் ஞானிகள் சொல்கிறாங்க. அந்த 224 புவனங்களுக்கும் ஆனால் ஆட்சி பொறுப்பை வந்து இறைவன் வந்து வள்ளல் பெருமான்கிட்ட கொடுத்துருக்காங்க. தன்கோல் அளவது தந்து செங்கோல் செலுத்தென செப்பிய சிவமேன்னு சொல்லி அருட்பெருஞ்சோதி அகவலில் அதற்கு பெருமானே வந்து உறுதி கூறுறாங்க. இதுவரை இறக்கப்பட்ட நபிமார்கள் எல்லாரும் வணங்கத்தக்க உயரிய நிலையை தொற்றவர் பெருமான். இயேசுநாதர் வந்து புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, எனக்கு பின்னால் ஒருத்தர் வருவார், அவருடைய கால் செருப்பினுடைய கச்சையை தொடுகின்ற அதிகாரம் கூட எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்படி இயேசுநாதர் நபிகள் நாயகம் போன்ற பெருமக்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஞானி வந்து வள்ளல் பெருமான். நீங்கள் இயேசுநாதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னைக்கு தீர்ப்பு நாள் வரும், எந்த இடத்துல நடக்கும்? நபிகள் நாயகத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னைக்கு தீர்ப்பு நாள் வரும், எங்கே நடக்கும்? இந்த கேள்வி வந்து எங் பிதா மட்டுமே அறிந்த ரகசியம்னு நபிகள் நாயகம் இயேசுநாதர் போன்றவங்கலாம் சொல்லிடுறாங்க. பெருமான் தான் சொல்கிறாங்க, அந்த ஸ்தலம் வந்து வடலூர், அது நடத்த போகிறது வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்லி. அங்கே பார்த்தோம்னா தர்மசாலையில் ஒரு ஆசனமே இறையாசனம் போட்டு வச்சுருக்காங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் அர்ஷ் அப்படிம்பாங்க இறையாசனம். சத்திய ஞான சபைக்கு மேலே தான் வந்து அந்த 7 அடுக்கையும் தாண்டி வந்து முழுமுதற் கடவுளாகிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து இருக்காங்க. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார், வள்ளல் பெருமான் யாருன்னு நம்ம சற்று யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆணிப்பூன் நம்பலத்தை நான் கண்ட காட்சிகளில் 7 படிநிலையை கடந்து பெருமான் போகிறாங்க. பெருமான் போனோன்னே பெருமானுக்குள்ளே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இறங்கிடுறாங்க. இன்னும் யாரோ ஒருத்தர் திருப்பி வர போகிறாங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்குன்னு சொல்லி உருவம் கிடையாது. நீங்கள் உருவினால் பெற்ற ஒன்றை கூடினால் அன்றி அரூபமாய் நிற்கும் சிவம்னு சொல்லி அவை பிராட்டி சொல்கிறாங்க. நீங்கள் சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர், அவனை வழிபட்டு ஆமாறு ஒன்றில்லை, அவனை வழிபட்டு ஆமாறு காட்டும் குருவை வழிபடில் கூடலுமாமேன்னு திருமூலர் சொல்கிறாங்க. நீங்கள் இறைவன் வந்து அரூபமாக இருக்காங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்குன்னு எந்த உருவம் கிடையாது. அவங்க வந்து வள்ளல் பெருமான் மூலமாக இறங்கி வந்து இப்போ கீழே வரப்போகிறாங்க. பெருமான் மீண்டும் வந்து வரப்போகிறாரு. ஆனால் அதற்கான தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ளணும். நீங்கள் அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, 1000 அணிவிளக்கு ஏற்றிடுக அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த செயலெலாம் நம்ம வடலூரில் நிகழ்த்தி இருக்கமாங்கிறது சற்று சிந்தித்து பார்க்கணும். ஒரு சிறிய ஒரு விஷயம் கிடைச்சா கூட மேலை நாட்டவர்கள்லாம் கொண்டாடுறாங்க. வாடிகனை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். மெக்கா மெதினாவை வந்து அவங்க கொண்டாடுறாங்க. இந்த உலகுக்கே வாடிகனாகவும் மெக்கா மெதினாவாகவும் இருக்க வேண்டிய இடம் வந்து நம் உத்தரஞான சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்ற வடலூர் பெருவெளி. பரநளித்த தேகம் இதை சுடுவது அபராதம் என பகர்கின்றேன், சிறநெளிய சுடுகின்றீர் செத்தார் பலரும் சித்தசாமி உரநளிக்க எழுகின்ற திருநாள் வந்து அடுத்தது அப்படின்னாங்க. அந்த திருநாளை வந்து சீக்கிரமாக நம்ம வர வச்சுக்க முடியும். மூப்பினர் இளமை அடைதல், இறந்தவர் எழுதல் போன்ற காணாத காட்சிகளை, கேட்காத அற்புதங்களை எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது.
உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், உற்றார் நண்பர்கள் இவங்களை எல்லாம் விட கோடி கோடி பங்கு உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய இடம் இந்த வடலூர் பெருவெளி அப்படின்னு சொல்லி பெருமான் நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் வடலூர்லேயே கடைசாப்பு கடை இருக்கிறது. 7000க்கு மேற்பட்ட மதுபான கடைகள். இதுவரை தமிழர் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு குடிக்கின்ற ஒரு இனமாக மாறி இருக்கிறோம். நம் சன்மார்க்க பாதையிலிருந்து எவ்வளவு விலகி போயிட்டு இருக்கோங்கிறத நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். எவ்வளவு பெரிய அருளாளர்கள்லாம் வாழ்ந்த மண் நம் மண் அப்படிங்கிறத நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். அந்த புலனடக்கம் இல்லாமல் நாம் சாப்பிடுகின்ற மதுவாலும் மாமிசத்தாலும் நாம் பெறுகின்ற இன்பம் என்ன அப்படிங்கிறத நாம் சற்று யோசித்து பார்க்கணும். அதெல்லாம் எவ்வளவு ஒரு நிலையாமை உள்ளவை அப்படிங்கிறத நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். நிலையாமை பற்றி திருமூலரிலிருந்து வள்ளுவ பெருந்தகை வரைக்கும் எவ்வளவு பாடல்களை அவங்கெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இளமையின் நிலையாமை, யாக்கையின் நிலையாமை, செல்வத்தின் நிலையாமை, உறவுகளின் நிலையாமை, எல்லாமே நிலையில்லாததுங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்தே திரும்பி நம்ம அதே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நரை, மரணம், மூப்பு, பிணி, சாக்காடு இந்த அவஸ்தைகள் எல்லாம் யாரு கடக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். அதற்கான அறிவை நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறாரு. எண்ணிருந்த ஞானிகள் எண்ணிருந்த ஞான நூட்களை நமக்கு வழங்கி சென்றிருக்காங்க. அதில் தமிழ் ஞானிகள் தான் தலையாய ஞானிகள். அந்த ஞானிகளினுடைய ஞான நூட்களை எல்லாம் அறிகின்ற அந்த பாங்கி இல்லாமல் நம்ம எதோ மேலை நாட்டு கலாச்சாரங்களை எல்லாம் கலாச்சாரங்கள் என்று போற்றி அவற்றின் பின்னால் போயிட்டுருக்கோம். அருட்பெருஞ்சோதி அகவல், திருவடி புகழ்ச்சி போன்ற பெரிய ஞான நூற்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமூலருக்கே இறைவனை நல்ல ஒரு தோத்திரம் சொல்லி தோத்திருக்கிற வாய்ப்பு கிடைக்கல. ஏன் அப்படின்னா திருமூலருக்கு பின்னால் தான் பெருமான் வந்தாங்க. அருட்பெருஞ்சோதி அகவல்லாம் வந்தது. நீங்கள் திருமூலர், திருஞான சம்பந்தருக்கே அந்த வாய்ப்பு இல்லை. நம்ம ஆனால் இவங்க எல்லாம் சொல்லாத அற்புதமான நீங்கள் தோத்திர பாடல்கள்லாம் சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தோத்திருக்கின்ற அற்புத வாய்ப்பை கொன்ற நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் ஆக மொத்தத்தில் வருவாரை அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் நல்ல வரம் பெறலாமே என்பது பெருமானுடைய சத்திய வாக்கு. வடலூருக்கு நீங்கள் வாங்கள், உங்களை சார்ந்தவர்கள் அனைவரையும் அழைத்து வாங்கள். மரணமில்லா பெருவாழ்வு என்ற அற்புதமான பரிசு உங்களுக்கு அங்கே காத்திருக்கிறது என்ற அரிய செய்தியை இந்த தருணத்திலே வழங்கி அத்தகைய அந்த மரணமில்லா பெருவாழ்வை அருட்ஜோதி டிவி நிறுவனத்தார் வழியாக பெருமான் உங்களுக்கு வழங்குவார்கள் என்ற வாக்குறுதியை நல்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.